என்ன நடந்துகிட்டு இருக்க மக்களே? காலையில் உங்களுடன் ரிக்கி, மெல்வின் மற்றும் சார்லி உங்களுக்கு சில பாடங்கள் போறதா ப்ராமிஸ் பண்ணிருந்தோம். அதையும் நீங்க கேட்டிருப்பீங்க. நீங்க எங்க Facebookல கிஸ் எஃப்எம் பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இன்னைக்கு காலையில உங்களுக்காக நிறைய புது மியூசிக் வருது. இன்னும் 10 நிமிஷத்துல ரோட்ல என்ன நடக்குதுங்கறத பத்தி உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இன்னைக்கு காலையில மார்னிங் கெஸ்ட் கிட்ட உங்க கேள்விகளை கேளுங்க. உங்களோட விருப்பமான கேள்விகளை ட்விட்டர்ல UK கிஸ் எஃப்எம்ல கேட்கலாம். இப்போ நாங்க இசையை ஒளிபரப்ப ஆரம்பிக்கிறோம். இது ரோட்ல பயணம் பண்ற எல்லா காலேஜ் பசங்களுக்காகவும். கேளுங்க கேளுங்க, கிஸ் எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் கிஸ் எஃப்எம்மில் அடுத்து வரும் பாடல் என்ன நடக்குது? நிலநடுக்கம் வந்திருக்கு போல. முட்டாள் மாதிரி பேசாத. எப்ப பேட்டரி செல்ல நிலநடுக்கம் வந்திருக்கு? ஐயோ கடவுளே. என்ன என்னது?
நேற்று நைட்டு டிஷ் வாஷர்ஸை நான் தான் க்ளீன் பண்ணேன். உன்னோட ஃபேவரட்டான மார்க்ஸ் எல்லாம் கபோர்டில் டாப்பில் வச்சுருக்கேன். நல்லது, தேங்க்ஸ். அது அவன் எனக்கு இப்படி செஞ்சதுக்கான காரணம் எனக்கு தெரியாது, உனக்கு தெரியுமா? ஐம் சாரி. அவள் எனக்கு இதை செஞ்சிருக்கான்னு என்னால் நம்ப முடியல. அவளை மறந்துட்டியா? ஆமாம், கொஞ்ச நாளைக்கு அவளை நீ மறந்துருக்கிறது நல்லது. ஒன்று அவ கூட இருக்க, இல்லை என் கூட தான் இருக்க. உனக்கு தெரியுமா, நீ அந்த ஜன்னலை கொஞ்சம் திறந்து வைக்கிறியா? ஒரே புகையா இருக்கு. என்னோட டெபாசிட்லாம் நான் இழந்துட்டேன், அது உனக்கு தெரியுமா? தெரியும், நீயே என்கிட்ட 50 தடவை சொல்லியிருக்க. பாரு சார்லி, நட்பு உடைஞ்சு போகும், மக்கள் மாறுவாங்க. அதுக்காக நீ ஒன்னையே குறை சொல்லிக்க முடியாது. நீ ஒரு ஆள் தான் இந்த உலகத்திலே தீப்பெட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இதான் எனக்கு வசதியா இருக்கு. ஆமா, ஒரு வீடு எரிக்க கூட வசதியா இருக்கும். அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒன்று தெரிஞ்சுக்க, நான் என்ன குறை சொல்லிக்கல, அவ்வளோதான் குறை சொல்றேன். நான் எப்பவும் மாறல, என்ன பார்த்தா மாறின மாதிரியா இருக்கு. எதுவும் மாறல சார்லி. இல்ல, ரிட்டர்ன் மிக எச்சரிக்கையுடன் நான் இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கேன். லவ்வபிளா இருக்கேன், அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் செய்கிறேன். சார்லி, அதனால எல்லா ரிப்போர்ட்டும் தெரிவிக்கிறது என்னன்னா, சென்ட்ரல் லண்டன்ல உள்ள ஹைட் பார்க் பக்கத்துல பிளேன் கிராஷ் ஆயிருக்குன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த ஏர்கிராஃப்டோட அளவு என்னடா எனக்கு இது? தெரியல. இந்த விபத்துல எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்ற தகவல் கூட இன்னும் கிடைக்கல. இது உனக்கு தெரியுமா நான் என்ன செஞ்சேன்னு எனக்கே புரியும். சார்லி, ஃப்ளைட் சென்ட்ரல் லண்டன்ல கிராஸ் ஆயிருக்கு. கேட்டுச்சுல உனக்கு? இல்ல தொழில்நுட்ப கோளாறா என்னன்னு தெரியல. அத பத்தின விசாரணை இதுல யாரோ இருக்காங்க, இதுல யாரோ ஒருத்தர் இருந்தே ஆகணும். அட்டாக் பண்ணிருப்பாங்களான்னு நம்பப்படுது. இப்பொழுது சென்ட்ரல் லண்டன்ல எல்லாரையும் குவாரண்டைன் பண்ணிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்து. நீ அதை பாத்தியா? ஒரு ஆளோட கோட் உள்ள இருக்கு. அது செர்லியோட காரா? அது ஒரு ஆளோட ஜாக்கெட். அது ஒரு ஆளோட ஜாக்கெட். கொஞ்ச நேரம் நான் எடுக்கிறேன். ஒரு நிமிஷம். நான் சொல்றேன், அமைதியா இரு. நான் தான் இந்த காரை வாங்கினேன், எங்களுக்காக. நான் தான் இந்த காரை வாங்கினேன். ஒருவேளை அதனால உன்னை அவ தூக்கி எறிஞ்சிருக்கலாம். அதுவும் இவ்வளவு சீக்கிரமா? மன்னிச்சிரு என்ன பண்ற சார்லி. சார்லி, அத விடு. இப்ப நல்லா இருக்கா? கொஞ்சம் பரவாயில்ல. நீ எமல படுத்திருக்க, புரியுதா? ஓ சாரி. சரி, அவ இப்ப இங்கதான் இருப்பா. நீ சிரிச்சுக்கிட்டே உன் பொருள் எல்லாம் போய் வாங்கிட்டு வா. நாம இங்க இருந்து போயிடலாம், சரியா? வா, நாம கிளம்பலாம். சரி, இன்னும் ஒரு வார்த்தை ஏதாவது பேசுனா? இப்ப முயற்சி பண்ணு. என்னாச்சுங்க? அது ஒரு பிளேன் கிராஷ்ங்கிறதுனால இந்த ஏரியால பவர் ஃபோன் லைன்ஸ்லாம் வேலை செய்யாம போச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா செக்யூரிட்டி சிஸ்டமும் பிரச்சனை ஆயிடுச்சு. லாக்டவுன் டைம்ல எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒன்றும் அவசரமே இல்ல. நீங்க சும்மா பேசிட்டே இருக்கீங்க, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. அப்படின்னா இதை ட்ரை பண்ணுவோம். திறந்தாச்சு. தேங்க்யூ. இங்க இருந்து நம்ம வெளியே போயிடலாமா? போயிடலாம். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அவ இதுக்காக என்ன அவ கொன்னுருவான்னு நினைச்சேன்.
ஐயோ இல்ல 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 இல்லன்னு சொல்றேன்ல. உனக்கு தெரியுமா நான் என்ன செய்ய போறேன்னு? அலாம எமர்ஜென்சி பவர் சிஸ்டத்துக்கு ரீரூட் பண்ணிவிட போறேன். இல்லைன்னா நீ ராத்திரி பூரா இப்படியே தான் இருந்தாகணும், ஒரு வழி இல்லை. ஆமா, இங்க பேஸ்மெண்ட் எங்க இருக்கு? இதுல இது உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ செல்லியை பார்க்காம எதுவுமே ஆரம்பிக்க மாட்டியா? நிச்சயமா மாட்டேன். நீ அது மாதிரி தான் இல்லையா? நீ ஆரம்பிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண சார்லி. நான் ப்ராமிஸ் பண்றேன். ஏதோ கெட்டவாடு அடிக்குது இல்ல? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க. ஹலோ, ஹலோ. யாராவது கீழே இருக்காங்களா? தாத்தா பயப்படாதீங்க. நீங்க பேசுறது மாடியில் எனக்கு கேட்டது. இதை தானே தேடி வந்தீங்க, சரிதானே? தாத்தாவா? ஓ, இங்க இருக்கா? சரி, இதை சரி பண்ணிடுவோம். இந்த பொம்மை பாரு, ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? அதோட காலை பாரு, அது ரொம்ப. உனக்கும் பிடிச்சிருக்கு தானே? நீ சொல்றது சரிதான். நாம ஏன் இது உள்ள போக கூடாது? சரி, யாரு வாங்க போறத? நான் தான் வாங்க போறேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் அதை சூஸ் பண்ணேன். அப்புறம் சார்லிக்கு அது போடுறது பிடிக்கவே இல்லை. டெக்னிக்கலா அதை போடுறதுக்கு வழி இல்ல, நீ அவனை துரத்தி விட்டுட்ட. நீ கீழே ஏதாவது பொருட்களை கொண்டு வர போறியா கிறிஸ்? இல்ல இல்ல, உங்களுக்கு உதவி பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீ நிஜமாவே எங்களுக்கு ஹெல்ப் பண்ற கிறிஸ். அப்புறம் யார் இந்த சின்ன பையன்? எனக்கு பிடிச்சிருக்கு, அங்க போட்டுரு. அதான் கீ பாக்ஸா? ஆமா, அதுதான் முதல்ல எனக்கு சார்லி வாங்கி கொடுத்தது. அது கிறிஸ்? அழகா இருக்கும், அது ரொம்ப அழகா இருக்கும். இதை எனக்கு யாராவது வாங்கி கொடுத்திருந்தா இதை தூக்கி எறிய எனக்கு 5 வருஷம் ஆகாது. வந்துட்டாங்க. யா,
இது கொஞ்சம் அசிங்கமா இருக்கு படியா. ஏய் இப்போ உன் நீ வேலை என்னவோ அதை மட்டும் இங்க பாரு. என்ன புரியுதா? சரி, என்னோட அக்கௌண்ட்டை நீ ஸ்டாப் பண்ணாத. சார்லி இங்க என்ன பண்ற? நான் என்ன பண்றேன்? நீங்க வந்திருக்க கூடாது. நான் தான் எப்ப வருவேன்னு உனக்கு போன்ல மெசேஜ் பண்ணியிருந்தேன் தானே. நீ இதெல்லாம் நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்த, அப்படித்தானே? சார்லி உனக்கு என்னதான் வேணும்? நம்ம 2 பேருக்கும் என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதான் வேணும். சார்லி அதுக்கான நேரம் இது இல்ல. எல்லாருமே இங்க இருக்காங்கன்னு எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. எனக்கு என்ன தெரியணும்னா நம்ம எதுக்காக பிரிஞ்சு போயிருக்கோம், நம்ம ஸ்டப்ஸ பெட்டியில வச்சு நம்ம எதுக்காக இங்க நான் என்ன நின்னுகிட்டு இருக்கோம். கேட்டேன்னா உனக்கு ஸ்டோரேஜ்ல இருந்து என்ன தேவைப்படுதுன்னு. எதுக்கு நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? இரு. சரி நீ வா. நான் என் வாழ்க்கையை வெறுக்கிறேன், நிஜமாதான். புது வேலை ஒன்று தேடணும். இந்த வேலை ரொம்ப எரிச்சலா இருக்கு. என் அப்பா பார்த்தாலும் நோயன்னு கரண்ட் போயிட்டே இருக்கு. முப்பட்ஸ் கூட தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேர்மையாக தான். ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸில் வேலை செய்கிறங்கிறது ஒரு கடுப்பான வேலை தான். பொருட்களை பார்த்துட்டு வாழ்க்கை அப்படியே பேரும்புருக்கு. என்னடா வாழ்க்கை? இன்னும் முடிக்கலையா? அக்கானி, அட கடவுளே, என்னது? என்ன கண்ட்ரவி அது? அது பைப்ல வர ஏர் சத்தமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இருக்கலாம். சார்லி நீ போகணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே இங்க இருந்து போகணும். ஆமா, பவர் போயிடுச்சுன்னா நம்ம எல்லாரும் இங்க இருந்து இல்ல போகணும். திரும்ப வந்துரும். பிளேன் கிராஷ் ஆனதுனால இப்படிதான் கட்டாய் வருது. நான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ உன்னோட வாழ்க்கையில இருந்து என்ன வெளியேற்றியா? ஆமா சார்லி, எஸ், நீ என் வாழ்க்கையிலே இல்ல. மரியாதையா வெளியே போறீங்களா? வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசு. மார்க், ஓகே சார்லி, வா போலாம். வா. எனக்கு புரியல, நீ சார்லி, என்ன நான் நினைச்சுக்கிட்டு சொல்றதை இப்படி கேளு. பேசிட்டு வா, இருக்க? போலாம். பாய் போயிட்டு வாங்க. தயவு செஞ்சு வாய மூடுறியா கிறிஸ்? அவன் உன்னை ஏதாவது பண்ணிடுவான். உனக்கு தெரியுமா, கிறிஸ் ரொம்ப லக்கி. அதனால தான் நான் அவனை அறையாம விட்டேன். உண்மையிலே அவன் அதிர்ஷ்டசாலி தான். ஆமா ஆமா, அது நிஜமாவே அதிர்ஷ்டம் தான். படிக்கட்டுல இந்த பக்கம் தானே? நீ நிஜமா தான் சொல்றியா? வீட்டுக்கு போலியா ஆமா. என்ன? ப்ளீஸ் வீட்டுக்கு போகலாம். இல்ல, நீ போ. இன்னைக்கு நைட் நான் எல்லா வேலையும் முடிச்சாகணும். அப்பனா நாங்களும் எங்கேயும் வெளியில போகல. இங்க இருந்து நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். எனக்கு பசிக்குது. கீழே டாய்லெட் பக்கத்துல ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கு. ஓகே, நானும் அவன் கூட போறேன். எனக்கும் வேணும். நீயும் வரியா? இல்ல, நீ வரும்போது எனக்கு தண்ணி எடுத்துட்டு வரியா? சரி. இங்க என்ன நடந்தது? இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பையனை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? ஹலோ,
ஹலோ லைன் டெட் ஆயிருச்சு. அது பார்க்க இன்ஜினியரோட வேன் மாதிரி இருக்கு. ஆமா, அப்படின்னா அவன் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். எனக்கு நோ சர்வீஸ்னு வருது. உனக்கு? எனக்கு டவுட்டா தான் இருக்கு. என்னோட போன் ஆத்துக்கு அடியில கிடைக்குது. எதுக்கு? யாராவது உன்னோட போனை தூக்கி எறிஞ்சா அதான் நடக்கும். மார்க், ஹலோ. தெரியல, கிராஷ்னால டிரான்ஸ்மிட்டர் வேலை செய்யாம போயிருக்கோம். நல்லது. நான் ராத்திரியெல்லாம் இங்க இருக்க முடியாது. அதை தான் உங்ககிட்ட சொல்ல வரேன். என்ன புரியுதா? இன்ஜினியர் திரும்ப வந்துருவாரு. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வழியை விட்டு நல்ல சார்லி சொன்னா கேளு. நான் வந்து போடா. ரொம்ப நல்லது. அதை நீ உடைச்சிட்ட. இப்ப கண்ணாடியை நம்ம உடைச்சு என்ன செய்ய போறோம்னு சொல்லு. அதுக்கப்புறம் வெளியில ஒரு மெட்டல் ஷட்டர் வேற இருக்கு. நல்லது. சரி, நம்ம இப்ப என்ன செய்யலாம்? என்ன சொல்ற? அவன் என்ன சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கான். அவளை பார்த்து சினிங்கிக்கிட்டே இருக்கான். அவ என்ன செய்ய போறா? நீ ரொம்ப மோசம். கிரேட். எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். இங்க தண்ணியே இல்ல. யாரும் உள்ள வராம பாத்துக்கோ ப்ளீஸ். யாரும் வரமாட்டாங்க, சீக்கிரம். ஐயோ கடவுளே. என்னது? என்ன என்ன ஏதாவது வேணுமா? கிறுக்கி. ஆமா, அது சரிதான் சார்லி. கிறிஸ், கிறிஸ், இது நீதானா? நிக்கி, உன்னுடைய வேலையை முடிச்சிட்டியா? இன்னும் ஒரு நிமிஷம் தான். கிறிஸ், யாராவது உள்ள வந்தாங்களா? யாரு? யாரு?
அது என்ன சத்தம்? ஹலோ, ஹலோ, யாராவது உள்ள இருக்கீங்களா? ஹாய். இன்னும் நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? செக்யூரிட்டி செக்டர் எல்லாமே பூட்டி இருக்கு. இங்க வேலை பார்க்குறவரை தேடிட்டு இருக்கோம். நீங்க அவங்கள பாத்தீங்களா? இல்ல. அது சரி. நிக்கி எங்க? அந்த கோணம் மூஞ்சி. அவங்க ஸ்நாக்ஸ் வாங்க போயிருக்காங்க. ஓ, அங்க ஒரு லேம்ப் இருக்கு. அது அப்பத்துல இருந்து இருக்கு. என்ன? எங்களை தனியா விட்டுட்டு உன்னை சார்லி வெளியே போக சொல்றான். அப்படியா? திரும்பவும் சேர முடியாத ரிலேஷன்ஷிப் பத்தி அவன் பேசணும்னு நினைக்கிறான். மறுபடியும் இல்ல, நான் அப்படி எதுவும் சொல்லல. அந்த மாதிரி அர்த்தத்துல அந்த மாதிரி நான் எதுவும் பேசலையே. சரி, அப்படி டிஸ்கஸ் பண்ணோம்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, அது நீங்க 2 பேரும் பேசுங்க. இல்ல மார்க், நில்லு. சார்லி, இது முடிஞ்சு போச்சு. இதை ஏத்துட்டு போயிட்டே இரு. என்னால இத பத்தி எதுவும் பேச முடியாது. சரி, அப்போ என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லு. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. என்னாலதான். இனிமேலும் என்னால உன்னை காதலிக்க முடியாது. இது எப்படி உனக்கு தெளிவா புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. நீ என்ன ஆச்சரியப்படுத்தினது கிடையாது. நீ என்ன சந்தோஷப்படுத்தினது கூட கிடையாது. நீ எனக்கு எதுவுமே செய்யல.
எதுக்காக நீ அதை புரிஞ்சுக்க மாட்ற? ஷெல்லி, நம்ம கிளம்பலாம். சார்லி சார்லி அவளை விட்டுரு. அவ கொஞ்சம் அமைதியாகட்டும். நான் போய் பேசிட்டு வரேன். சரியா? சரி, போய் பேசிட்டு வா. தேங்க்யூ. நீ நல்லா இருக்கல? இனிமே என்னால ஏத்துக்க முடியாது மார்க். அவனை நான் ரொம்ப வெறுத்துட்டேன். அவன் ரொம்ப அப்செட்டா இருக்கான். ஆமா, அவன் எல்லார்கிட்டயும் அப்படித்தான் இருக்கான் எப்பவுமே. நான் எதுக்காக இதெல்லாம் ஏத்துக்கணும்? நான் மட்டுமே தப்பு பண்ண மாதிரி. நீ ஒன்றும் பண்ணல. அப்படியா? மார்க் நிறுத்து. எப்ப நீ சார்லிட்ட நம்மளை பத்தி சொல்ல போற? இப்ப சொல்ல மாட்டேன். தெரிஞ்சா அவன் செத்துருவான். எப்படியாவது அவன்கிட்ட சொல்லிதானே ஆகணும். எனக்கு தெரியும். நீ இதுல உறுதியா இருக்கியா? நீ அவகிட்ட திரும்பி போ. ஒரு நிமிஷம். மார்க், மார்க் வேண்டாம். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வெளில போக முடியாது. கார்டோ ரிசப்ஷனிஸ்டோ எங்க இருக்காங்கன்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். மத்தவங்கலாம் எங்க? என்ன பேச மாட்டேங்கிற? மத்தவங்கலாம் எங்க? நான் அவன் மேல வச்சிருந்த காதலை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஆனா அவ எவ்வளவு தூரம் விலகி போக முடியுமோ அவ்வளவு தூரம் விலகி போயிட்டா. அப்புறம் மார்ட்டின் அவன் பின்னாடியே போயிருக்கான். சரி, கிறிஸ் இந்த பக்கம் வந்தானா? என்னை பார்த்தா நான் இழிச்சவன் மாதிரி தெரியுதா? நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற சார்லி? இதுக்காக தான் அவ உன்னை விட்டு போனான்னு நினைக்கிறேன். இங்கே இரு. மார்க், மார்க். சார்லி, உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? சொல்லு. அவளுக்கு என்னாச்சு? அவன் நல்லா தான் இருக்கா. அவன் நல்லா இருக்கா. அவ அப்படியா? கொஞ்சம் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க சொல்றேன். நிறுத்துங்க. சார்லி, உன் கையால தொடாத, என்ன தொடாத, என்ன தொடாத. ஐம் சாரி, இது தெரியாம நடந்துருச்சு.
நான் உடனே வீட்டுக்கு போய் ஆகணும். சார்லி, நீ ஓகே தானே? எனக்கு இத பத்தி தெரியாது. நீ அவ பெஸ்ட் ஃப்ரெண்ட், உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ற. மார்க் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், உனக்கு எதுவும் தெரியாதுல்ல? சார்லி, நீ எங்க போற? ரிசப்ஷனிஸ்ட் எங்க இருக்கான்னு பார்க்க போறேன். நான் அப்படியே வீட்டுக்கு போறேன். ஹே, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு உனக்கு நடந்ததுக்கு. எனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. யாராவது இருக்கீங்களா? இங்க ஒண்ணு இல்ல, நம்ம கிளம்பலாம். இல்ல இரு, எனக்கு ஏதோ கேட்டுச்சு. எனக்கு எதுவும் கேட்கலனா? எனக்கு கேக்குது. உனக்கு கேக்குதா? நிஜமாவா? கிறிஸ், கிறிஸ், என்னடா என்னாச்சு? கிறிஸ், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கிறிஸ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன்டா எப்பவுமே ஹே, முட்டாள் மாதிரி அப்படி இல்ல. நடந்துக்கிற? ஏய், நல்லா என்ன இப்படி இருக்கியா எல்லாம் நீ? பண்ற? என்ன பாரு. ஓ மை காட். ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்ன நடந்தது? என்னாச்சு? கிறிஸ், ஹே, கிறிஸ். ஆமா, நீ ஒரு நிமிஷம் எப்படி கொஞ்சம் இங்க? சும்மா இருக்கியா? இங்க பாருடா. என்ன ஆச்சு? என்ன நடந்ததுன்னு சொல்லு. உன் போனை கூட நான் டார்ச் அடிக்கணும். இங்க எதுவுமே இல்லையே. நிக்கி, நீ ஓகே தானே? ஆமா, நான் ஓகே தான். அவன் என்ன கொல்ல போறான்னு நினைச்சேன். அவனுக்கு இன்னும் மூச்சு இருக்கு. ஆமா, ஆனா எழுந்ததுக்கு அப்புறம் பெரிய தலைவலியா இருக்க போறான். இந்த ஆளை என்ன பண்றது? கொன்றுவோம். இவன் தான் அவனையும் கொண்டு இருப்பான், என்னையும் கொல்ல பார்த்திருக்கா. கொன்னுடு. உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு.
அவன் உன்னை என்ன செய்ய பார்த்தா நிக்கே? இதை வச்சு கொல்ல பார்த்தானா? நாம இவனை கட்டி போட்டுருவோம். வாய மூடு. யாரா நீ? நான் போறேன். என்ன விடுங்க. உட்காருங்க. உனக்கு அவங்கள கொலை பண்ணது ஃபன்னா இருந்திருக்குல்ல? எதுக்காக நீ அவனை கொன்ன? எதுக்காக? யார் நீ? சொல்ல மாட்டேன். நீங்களா கண்டுபிடிச்சுக்கங்க. ஆனா நானா எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த வேசிக்கிட்ட போய் என்ன வேணா சொல்லிக்கங்க. அவ எக்க எடுக்கிட்டு போகட்டும். எந்த வேசிய பத்தி பேசிட்டு இருக்க? என்னோட மனைவி. உன்னோட வைஃபா? அவனோட வைஃப் யாரு? மேரி. அதுக்காக தான் ரிசப்ஷனிஸ்ட கொலை பண்ணியா? கொலையா? அவ சொன்னது உனக்கு கேட்டுச்சு, சொல்லு. கண்டிப்பா நான் பண்ணல. அது நான் மாடியில இருந்து கீழே வந்தது பல்லு தேய்க்கிறதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. நீ என்னதான்டா பேசிட்டு இருக்க? நான் இங்கதான் வாழறேன். நீ இங்கதான் வாழ்றியா? என்னோட மனைவி அவ உங்களை அனுப்பலையே. அவ எங்களை எதுக்காக அனுப்பணும்? அவ என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டா. அவ என் ரத்தத்தை எடுக்க பாக்குறா. நீங்களே பாத்தீங்கல்ல? அவ இனிமே என்கிட்ட ₹1 கூட வாங்க முடியாது. எந்த வழியிலையும் வாங்க முடியாது. என்னோட திங்ஸ் நான் இங்க கொண்டு வந்துட்டேன். நான் இங்கதான் வாழறேன். அவளால என்ன கண்டுபிடிக்கவும் முடியாது எப்பவுமே. அவ என்ன அட்டாக் பண்ணும்போது அவதான் உங்களை அனுப்பி வச்சான்னு நான் நினைச்சேன். நைட்ல இங்க வேற யாராவது பாத்தீங்களா? இல்ல, ஒரு ஆன்மாவை கூட நான் பார்க்கல. அவரை பார்த்தா கொலைகார மாதிரி இல்ல. நீ எத்தனை கொலைகாரங்களை பார்த்திருக்க? இந்த மாதிரி கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. அப்படின்னா நீ இந்த மாதிரி கணிக்க கூடாது. ஐயோ கடவுளே, நீ எல்லாத்தையும் ஜோக் பண்ணிட்டு இருக்க போறியா? நீ எதுவும் சாந்தி, வாயை தேவையில்லாம மூடு. பேசாத. அது நமக்காக தான் வந்துட்டு இருக்கு. அது நம்மளை பார்த்தா வருது. நாம இங்க இருந்து உடனே வெளியே போகணும். நீ இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். அது என்னது கிறிஸ்? கதவு மூட. போ. அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது நம்மள கொல்ல போகுது. நம்ம எல்லாத்தையும் கொல்ல போகுது.
மத்தியான நியூஸ்ல நான் அதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பாத்தியா, அது சாதாரண கார்கோ பிளேன் இல்ல. பாதி லண்டன் லாக்டவுன் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலயும் மிலிட்டரி இருக்காங்க, அதுவும் ஸ்னைப்பர்ஸோட இருக்காங்க. பெரிய ஏர்கிராஃப்ட் யூகே ஏர்ஸ்பேஸை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தரையிறங்க வேண்டிய எல்லா இடங்களையும் அது நிராகரித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் போர் விமானங்கள் அதை எதிர்க்கவும் தடுப்பதற்காகவும் தயாராகி கொண்டிருக்கிறது. இதை எதிர்க்கும் விதமாக லண்டன் தெருக்களில் பீரங்கிகள் தயாராக இருக்கிறது. இதனால் அந்த போர்ட்ல ஏதோ இருக்கு, ஏதோ பெரிய ரகசியம், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம். ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் அதுல இருக்கு. ஸ்டோரேஜ்ல போய் எடுக்கணும்னு சொல்றது உனக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியல? கவர்மெண்ட்டுக்கு இதை பத்திர விஷயங்கள் தெரியாதுன்னு நினைக்கிறியா? ஒருவேளை நீங்க மனசு உடைஞ்சு போயிருக்கலாம். நீங்க யாரையுமே இப்படி பார்க்கலையா? எதுவா இருந்தாலும் அது வெளியே தான் இருக்கு. அது நம்ம கூட நட்பா இருக்க முயற்சி பண்ணல, சரியா? சரி, கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு செகண்ட் நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் உண்மைன்னு நம்ம கற்பனை பண்ணலாம். அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை உயிர் பழைக்கவா? எனக்கு தெரியல. என்கிட்ட அதை பத்தின ஒரு துப்பு கூட இல்ல. எனக்கு எந்த சத்தமும் கேட்கல. அது போயிடுச்சா? ஒருவேளை அது உள்ள வர வேற வழியை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுத்து என்னன்னா நம்ம அது வர்றதுக்குள்ள இங்கிருந்து போகணும். நீதான வெளிக்கதவெல்லாம் பூட்டிருக்குன்னு சொன்ன. ஒருவேளை நாம போனாலும் வலையில மாட்டிப்போம். நம்ம எங்க போறது? ஞாபகம் இருக்கா, நாம உள்ள வந்தப்ப வெளியில ஒரு ஆளை பார்த்தோம். அவன் ஒரு இன்ஜினியர். அவன் கையில ஒரு டிவைஸ் இருந்தது. அந்த டிவைஸை வச்சு அவன் ஷட்டரை மேலேயும் கீழேயுமா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனை கண்டுபிடிச்சா டிவைஸை கண்டுபிடிச்சிடலாம். எல்லா பவர் சிஸ்டமோட செக்யூரிட்டி வயரிங் பேஸ்மெண்ட்ல தான் இருக்கு. இன்ஜினியர் அந்த சிஸ்டம் சரி பண்ணணும்னா அவர் கீழே தான் போயாகணும். நல்லது, வேற வழியே இல்லை. நான் அங்க போயிட்டு வரேன். நல்லா கேட்டுக்கங்க. இப்ப நமக்கு என்ன தேவைன்னா வெப்பன்ஸ் தான். உன்கிட்ட வெப்பன்ஸ் இருக்கா? இல்ல, ஆனா அதை எங்க கண்டுபிடிக்கணும்னு தெரியும். வேற ஒரு யூனிட்ஸ்ல. இப்படி இருந்தாலும் நாம அங்க போய் தானே ஆகணும். வெளியே இல்ல, மேல. ஓகே, நீங்க செய்ய வேண்டியது கடைசி வரைக்கும் போகணும். அங்கதான் பெரிய யூனிட்ஸ் இருக்கு, அங்கதான் நல்ல திங்ஸ் இருக்கு. சார்லி, செல்லியை பத்தி ஒண்ணு சொல்றேன். இது மாதிரி விஷயங்கள் நடக்கதான் செய்யும். அவ ஒரு அப்பாவி. இதை கேளு. இங்க இந்த வெளியே தப்பிச்சு போறதுக்காக எல்லாரும் ஒன்னா முயற்சி பண்றோம். ஒருவேளை போயிட்டோம்னா
நான் உன்னை எப்பயும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சார்லி, நம்ம கிட்ட போதுமான அளவு இருக்குன்னு நினைக்கிறேன். சார்லி, இங்க வழி இல்ல, இங்க வழியே இல்ல. இங்க வா, இங்க வா, வா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, மேல வர ஹெல்ப் பண்ணு. இங்க வா. பேக் கொடு, பேக கொடு. நான் மேல வர ஹெல்ப் பண்ண. சார்லி, உன்னோட கையை கொடு. சார்லி, சார்லி, உன் கையை கொடு. வா, இங்க வா. சார்லி, கையை கொடு.
இந்தாங்க சீக்கிரமா இறக்குங்க. இந்தாங்க பிடிங்க சீக்கிரம். அவ்வளவுதான். இத மூடுங்க. ஹேய், சார்லிக்கு என்னாச்சு? மார்க், சார்லிக்கு என்னாச்சு? அவன் உயிரோட இல்ல, புரிஞ்சுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் செத்துட்டான். அவன் எங்க போனா? அவன் செத்துட்டான். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் அவனை காப்பாத்த முயற்சி பண்ணினேன், எவ்வளவோ முயற்சி பண்ணினேன். ஏர் விங்ஸ் பேப்பர் மாதிரி கிழிச்சு அது உள்ள வந்துருச்சு. நம்ம இந்த இடத்த விட்டு உடனே போகணும். நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். இதை எடுத்துக்க, நம்ம போய் அவன உடனே. நம்ம போகணும். இத புடி. இந்த செல்லி, நீ கத்தி எடுத்துக்கோ. இந்த புடி சீக்கிரம் வா. நம்ம இங்க இருந்து போகணும். வா வா போலாம். சரி, ஆல்ரைட். சார்லி, எல்லாரையும் ஒழுங்கா கூட்டு போ, சீக்கிரம். எனக்கு ஒன்றும் ஆகாது. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். பாரு, இப்ப நீங்க நானும் மட்டும்தான் இங்க இருக்கோம். உன்னையே நீ பாரு. நீ ரொம்ப கொடூரமா இருக்கல்ல. நீ உண்மையிலேயே ரொம்ப கொடூரமா இருக்க.
உனக்கு தெரியுமா, நீ என் ஒய்ஃப் மாதிரியே இருக்க. ஆமா, நீ என்னோட மேரி மாதிரியே இருக்க. மேரி, என் உயிரே. உனக்கு எப்பவும் காமெடி சென்ஸே இருக்கிறதா என்ன? அது ஒரு வேளை கீழே இருக்குமா? வேற வழியே இல்லை, நான் கீழே தான் போக போறேன். ஏன் நீ மேல இருக்கணும்னு நினைக்கலையா? சரி, நீங்க 2 பேரும் அந்த வழியா போங்க, நிக்கியும் நான் இந்த வழியா போறோம். We found the engineer. Well, most of him. But the device won't be far. You guys go back upstairs. See it, Nikki, hold this. Hurry up. Really? Because I was enjoying taking my time down here. It's not fucking shit. Charlie. Is that it? Yeah.
ஷர்லி. சார்லி, நான் பேசுறது கேக்குதா? ஷர்லி, உனக்கு ஒண்ணாகலையே? ஷர்லி, நீ எங்க இருக்க? நான் லிஃப்ட்ல இருக்கேன். நீ ஓகேவா? ஆமா, அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. இல்ல, உன்னை கூட்டிட்டு போக நான் வரேன். சீக்கிரமா வா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இதை எடுத்துட்டு வந்திருக்கிறது உன்னை காப்பாத்துறதுக்காக தான். உன்கிட்ட லைட் இருக்கா?
சீக்கிரம் இங்க இருந்து வெளியே போலாம். உன்னை நான் இப்ப என்ன செய்யற பாரு. சார்லி, மாவானே செத்துடா நீ. சார்லி, நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். உனக்கு லிஃப்ட் வேணுமா? இல்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். தேங்க்யூ. சார்லி, என் காரோட விண்ட்ஸ்கிரீன் வைப்போ நீ உடைச்சியா? ஆமா,